நேர்களே, இன்றைக்கு நாம பார்க்கிறது 2026 தமிழ்நாட்டு சட்டசபை தேர்தலில் திமுக தலைமையில் இந்தியா அலைன்ஸ், அதே போன்று அதிமுக தலைமை என்டிஏ, அதை போல சீமான், நாம் தமிழர், தாவேகா, இப்படி 4 முனை போட்டி. இதில் தேர்தல் நெருங்கும் சூழல்ல அனைவருடைய பார்வையும் தற்போது என்னென்ன கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். மிக முக்கியமாக பார்க்கிறது, தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் திமுக. இது ஒரு புறம் இருக்க, திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் எவ்வளவு தொகுதிகளை ஒதுக்கும் என்ற கேள்விக்கு தற்போது ஓரளவுக்கு விடை நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த தேர்தலில் வெற்றி பெற்றா எங்களுக்கு ஆட்சியில் பங்கணும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி, நாம் ஏற்கனவே சொன்னோம், அதன் தலைவர்களும் வலியுறுத்தி வருகிறார்கள். இது தொடர்பாக திமுக காங்கிரஸ் பிரமுகர்களிடத்தில் ரொம்ப கருத்து மோதல்கள் எழுந்திருக்கிறது. நேற்று மாலை வரை தமிழ்நாடு காங்கிரஸ் நிர்வாகிகள் சிலர் நடிகர் விஜயோடு தாவேகாவில் நமக்கு கூட்டணி வச்சுக்கிடலாம் அப்படின்னும் அவங்க வலியுறுத்துறார்கள். இந்த நிலையில காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகளோடு ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன குர்கே, அதை போன்று வேணுகோபால் ஆகியோர் டெல்லியில பேச்சுவார்த்தை நடத்தினதையும் நாம வெளியிட்டிருக்கிறோம். இது பொது வெளியில யாரும் கருத்து தெரிவிக்க கூடாது என 2 கட்சி தலைமையும் ஓப்பனா அவருடைய தொண்டர்களுக்கு உத்தரவு போட்டதையும் நாம பார்க்கிறோம். இந்த நிலையில காங்கிரசினுடைய மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சொடங்கர் ஒரு பேட்டியில் என்ன சொல்றாருன்னா, கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பாக திமுக பதிலுக்கு நாங்க 2 மாசமா காத்திருக்கிறோம் ஐயா, கூட்டணி பேச்சுவார்த்தை இதுவரைக்கும் தொடங்கல, திமுக தரப்புல ஏன் இவ்வளவு தாமதம் அப்படின்ற அவர் கேள்வி எழுப்புறார். காங்கிரஸ் கடந்த டிசம்பர் மாதத்திலே தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அமைத்த அந்த குழுவை திமுக இன்று வரை அமைக்காதது ஏன் என்ற கேள்வியை அவங்க எழுப்புறாங்க. காங்கிரஸின் தரப்பில் ஏற்கனவே காங்கிரஸ் திமுகவினுடைய தற்போது நடைபெறுகிற இந்த மோதல், கிரீஷ் சொடாகரின் கருத்தும் தமிழ்நாட்டு அரசியல்ல அவங்களுக்குள்ள பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சர்ச்சைக்கு முற்றுவைக்கல தான் திமுக துணை பொதுச் செயலாளரும் மக்களவை உறுப்பினரும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய கனிமொழி காங்கிரசுடைய மூத்த தலைவரை டெல்லியில போய் சந்திச்சாங்க. 40 நிமிஷம் பேசினதை நாம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இப்ப அந்த கூட்டணியுடைய விவகாரத்துல தொகுதி பங்கீடு, தேர்தல் அறிக்கையில் தேசிய அளவிலான சில அம்சங்களை சேர்க்கிறது, நிர்வாகிகளின் மோதல், இதெல்லாம் கனிமொழியும் திரு ராஜீவும் ராகுலும் ஆலோசித்திருக்கிறார்கள். அதுல காங்கிரஸ் வைத்த கோரிக்கை என்னன்னா, எங்களுக்கு தமிழ்நாட்டில் கடந்த சட்டப்பேரவை தொகுதியில் 25 தொகுதிகள் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. இந்த முறை காங்கிரஸ் கட்சிக்கு ஆட்சியில் பங்கு ராகுல் காந்தி வலியுறுத்தியதாக கூறப்படுது. மேலும் 41 சட்டசபை தொகுதிகள் எங்களுக்கு தாங்க, ராகுல் காந்தி 22 ராஜ்யசபா சீட்டும் உள்ளாட்சி தேர்தலில் 20% இட வேண்டும் என ராகுல் கேட்டிருக்கார். கேட்ட உடனே இந்த பேச்சை கேட்ட கனிமொழி கடும் அதிர்ச்சி அடைந்துட்டார். என்ன இப்படி கேட்கிறார் அப்படின்ட்டு. 41 சீட்டு, 2 ராஜ்யசபா சீட்டு, உள்ளாட்சியில லோக்கல் பாடி எலெக்ஷன்ல 20%. கனிமொழி கடும் அதிர்ச்சி அடைந்த நிலையில, இங்க பாருங்க ராகுல் சார், ஆட்சியில பங்கு என்பதை தற்போதைய அளவுல நாம ஏற்க முடியாது. சட்டப்பேரவை தொகுதியில கடந்த முறையை விட 2 கூடுதலாக ஒதுக்கலாம், 27 வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கலாம். ஆனா அப்படி ஆட்சியில பங்கெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி கனிமொழி திமுகவின் தலைமை செய்தியை கன்வே பண்ணாரு. இந்த நிலையில காங்கிரஸ் கடைசியா 28 சட்டப்பேரவை தொகுதிகளும் 2 ராஜ்யசபா சீட்டும் 20% லோக்கல் பாடி எலெக்ஷன்ல எங்களுக்கு ஒதுக்குங்க அப்படின்னு கூறியதாக செய்திகள் இப்போது நமக்கு கிடைச்சிருக்கிறது. மேலும் இந்த கருத்து வேறுபாடெல்லாம் மறந்து 2 கட்சிகளும் இணைந்து பணியாற்றணும்னு ராகுல் இடத்துல கனிமொழி அவங்க தன் கருத்தை வச்சிருக்கிறாங்க. கனிமொழியும் ராகுலும் இப்போது பேசியிருக்கக்கூடியது ஒரு தற்காலிகமாக ஓரளவிற்கு அந்த டென்ஷனை டீக்ரேட் பண்ணும், அல்லது தள்ளும், அல்லது பதட்டத்தை குறைக்கும். ஆனாலும்
அடுத்து வரக்கூடிய இந்த முறையான தொகுதி பங்கீட்டுடைய பேச்சுவார்த்தை இந்த கூட்டணியுடைய பலத்தை தீர்மானிக்கும். இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான திமுக குழு விரைவிலே அமைக்கப்பட்டு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெறும் என்றும் காங்கிரசுக்கு ஒதுக்கப்படும் என்னும் தொகுதிகள்லாம் அப்போது தெரியப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. இது திமுகவுடைய நிலை. இப்ப அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு கடும் பிரவிவாதம். இப்ப பாஜகவோடு நெருக்கம் காரணமாக ராமதாஸ் தரப்புக்கு அங்கு கதவுகளை ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. அதான் புள்ள போயிட்டாப்ல அன்புமணி. அதே போல திமுக கூட்டணியில விசிகேயினுடைய நேரடி எதிர்ப்புனால பழைய கசப்பான அந்த அனுபவத்தையும் ராமதாஸுக்கு இடம் தொடர்ந்து மறுக்கப்படுது. இந்த சூழ்நிலையில நேற்று பேசும்போது பேசுறோம், பேசி கொண்டிருக்கிறோம், பேசுவோம் அப்படின்ட்டு பெரியவர் தெளிவாக தான் பேசினார். இப்போ இந்த நிலையில ராமதாஸ் சிக்கி இருக்கிறாரு. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அடுத்து என்ன செய்வதென்று அவருடைய மக ஸ்ரீ காந்திமதி கட்சியினுடைய சீனியர் தலைவர்கள் கோப்பா மணி, ஜி.கே. மணி இவர்களோடு பெரியவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் ஆலோசனை நடத்துறாராம். நடத்தி பாமக கோட்டையாக கருதப்படும் வட மாவட்டங்கள்ல நாம தனித்து போட்டிட்டு பலத்தை நிற்பதா, அப்படி இல்லைன்னா தாவேகாவோடு கூட்டணி அமைப்பதா, இப்படியும் பேசுறாங்க. ஏன்னா திமுக ரொம்ப ஸ்டாண்டா இருந்தாச்சுன்னா நம்முடைய தொல் திருமாவளவனை மீறி திமுக எடுக்க முடியாது. எடுத்தா அவங்க தற்கொலைக்கு சமம். அதனால மணியும் காந்திமதியும் பெரியவரும் சேர்ந்து எல்லா இடத்துலையும் நம்ம பலத்தை நிரூபிப்போம், அண்ணனை தம்பியை தோற்கடிப்போம் அப்படின்ன மாதிரி அப்பாவும் மகளும் மணியும் அருள்மணியும் சேர்ந்து எடுத்திருக்கலாம். பேச்சுவார்த்தை போகுது, இந்த டாக்கிங் அவர்களுக்குள்ள. இந்த நிலையில தனித்து போட்டியிடுவது தேர்தலுடைய வெற்றியை பாதிக்கும் என்பதால் நிர்வாகிகள் அதற்கு பச்சை கொடி காட்டல. அது சரி வராத ஐயா. இப்ப என்ன செய்யறது அப்படின்னா, இருக்கிற ஒரே சான்ஸ் திமுக தான். அதிமுக சேர வாய்ப்பு கிடையாது. அதனால திமுக கூட்டணியில இணைவதற்கு முயற்சி எடுத்து தைலாபுரம் தரைப்பு என்ன சொல்லியிருக்கிறாரு, தாவேகா பக்கம் செல்வது என சில முடிவு எடுத்திருப்பதாகவும் சொல்லப்பட்டாலும் அதுவும் உறுதி இல்லை. இதுக்கு இடையில பெரியவர் என்ன செஞ்சிருக்காரு, செய்தி தான் எல்லாமே. திமுகவினுடைய முக்கிய புள்ளி, அதாவது யாரு, ஏவா வேலு மூலம் முதல்வர் ஸ்டாலினோடு பெரியவர் ராமதாஸ் பேசினாராம். பேசினோம், பேசி கொண்டிருக்கிறோம், பேசுவோம் என்று தகவல் அவரே சொன்னார். அது என்ன பேசினார் அப்படிங்கிற தகவலும் இப்பொழுது நமக்கு திமுக சார்பிலே வெளியாயிருக்கு. அதுல பெரியவர் சொன்னாராம் ஸ்டாலின், தம்பி, என்னுடைய நீண்ட கால அரசியல் அனுபவத்தை முன்வைத்த ராமதாஸ், நான் இவ்வளோ பாடுபட்டிருக்கேன், வயசு 87 ஆயிட்டு. இது எனது அரசியல் வாழ்வுல ரொம்ப ஒரு முக்கியமான தேர்தல் தருணம் ஐயா. இது ஒருவேளை எனது கடைசி தேர்தலாக கூட இருக்கலாம் அப்படின்னு கண்ணீர் மல்க உருக்கமாக சொன்னாராம். ஸ்டாலின் ஐயா இடத்துல பேசினார் போல. ஐயா அவர்கள் ஒரு கௌரவமான தொகுதிகளை எங்களுக்கு ஒதுக்குங்க அப்படின்னு கேட்டாராம். இப்ப இதற்கு பதிலளித்த மு.க. ஸ்டாலின் என்ன சொன்னாராம், இங்க பாருங்க ஐயா, இப்போது நாங்க காங்கிரஸோடு தொகுதி முரண்பாடு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். இது முதற்கட்ட நிலையில் இருப்பதால் அது முடிந்ததுமே வேறு கட்சிகளை சேர்ப்பது குறித்து தெளிவான முடிவெடுக்க முடியும் அப்படின்ட்டு பெரியவருடைய கஷ்டத்தை மனசுல வச்சுக்கிட்டு தமிழக முதல்வர் பதிலளிச்சிட்டாராம். அந்த வழியில திமுக கூட்டணிக்காக டாக்டர் ஐயா பெருத்த நம்பிக்கையோடு காத்து கொண்டிருப்பதாகவும் தெரிகிறது. அவருக்கு வேற வழி, சோர்ஸ் இல்லை. ஒண்ணுமில்லாத தாவேகா கூட எல்லாம் போய் சின்ன பையன் கூட சேர மாட்டாங்க அப்படின்ட்டாங்க. ஏன்னா அனுபவமே இல்லை அப்படிங்கிறாங்க தாவேகா. இதற்கிடையில் திமுகவுடன் கூட்டு வைக்க ராமதாஸ் மட்டுமல்ல, இப்ப தேமுதிகவும் 10 தொகுதிகளை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமியும் சேர்த்து கொள்ள முடியாது என்றும் அவரும் 10 தர முடியாது என்று சொல்லிவிட்ட நிலையில் ஓபிஎஸும் இப்போ திமுக பக்கம் காத்து கொண்டிருக்கிறாரா, அது தெரியல. நேற்று முன்தினம் திமுக எம்பி கனிமொழி பேசும்போது என்ன சொன்னார்னா, திமுக கூட்டணியில நிச்சயமாக பல புதிய கட்சிகள் வர வாய்ப்புள்ளதாக கூறிய திருமதி கருணாநிதி, வேறு சில கட்சிகள் திமுக கூட்டணிக்குள் வரப்போறதான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப தமிழக அரசியல்ல ஓபிஎஸ் ராமதாஸ், பிரேமாலதா, விஜயகாந்த் என பலரும் வருஷ கட்டி இப்ப திமுக பக்கம் நிற்க, செங்கோட்டையன் மெதுவா மூத்த தலைவர்களினுடைய சில முயற்சிகளை எடுத்து
தாவேகா பக்கம் சிலரை இழுப்பதற்கு அவர் முயற்சி எடுக்கிறார். இது இன்னும் அரசியல்ல ஒரு பெரும் மாற்றத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்த போகுது. இப்ப தமிழ்நாட்டில் வன்னியர் சமூக வாக்குகள்ல தீர்மானிக்கும் சக்தியாக இருக்கும் ராமதாஸின் இந்த நகர்வு திமுகவுக்கு கூடுதல் பலம் சேர்க்குமா, அல்லது அது தாவேகா பக்கம் வழி இல்லாமல் நம்முடைய திருமாவளவன் எதிர்ப்பதால் அது தாவேகாவுக்கு புதிய சக்திக்கு வழிவகுக்குமா நமக்கு தெரியாது. ஆனா ஓபிஎஸ் ஒரு 2% வாக்கு வைத்திருக்கிறார். 4% வாக்குகளை அவர் 2 3 வைத்தாலும் தேமுதிக எவ்வளவு வைத்திருக்குன்னு தெரியல. 2 1.5 அப்படிலாம் சொல்லப்படுது. இந்த வாக்குகள் யாருக்கு போக போறது தெரியல. இதெல்லாம் இன்னும் அடுத்த வாரங்கள்ல ரொம்ப தெளிவாக முடிவாகிறோம். தமிழ்நாட்டுடைய 5 ஆண்டு அரசியலை தீர்மானிக்கக்கூடிய இந்த தேர்தலை நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஒரே ஒரு செய்தி என்னன்னா, தேமுதிக ஏன் திமுகவை அணுகுது அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்கு இந்த முறை வெற்றி கண்டிப்பாக தேவை, ராஜ்யசபா சீட்டு கண்டிப்பாக தேவை. ஆனா ராமசீனிவாசன் நல்ல முடிவு வரும் அப்படின்னு சொன்னாலும் டெல்லியில இருந்து உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்க தாரோம் அப்படின்ட்டாங்கன்னா, என்னன்னா, ஏன்னா டெல்லிக்கு பணம் ஒரு பொருட்டே கிடையாது. யார் வேணாலும் கொடுத்துட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு அவங்க இருக்கிற ஸ்ட்ரென்த்துக்கு ஒரு 100 கோடியை கொடுனா தேமுதிகக்கு கொடுத்துருவாங்க. பழம் நழுகி பாலில் விழுமா? இது ஒரு கேள்வி. இது கருணாநிதி மக்கள் நல கூட்டணியில் 2016 சொன்னார், பழம் நழுகி பாலில் விழுமா. தேமுதிகவுடைய வாக்கு ரொம்ப முக்கியங்க. அது மாதிரி பாமகவுடைய வாக்கும் ரொம்ப முக்கியம், ஓபிஎஸ் உடைய வாக்கும் ரொம்ப முக்கியம். ஆனா இவருக்கு 10 அவருக்கு 5 அவருக்கு 5ன்னா 20 தொகுதியை எங்க இருந்து திமுக கொடுக்க போறாங்க? எல்லாரையும் புடுங்கணும். காங்கிரஸ்லேருந்து கொஞ்சம் எடுக்கணும், அப்புறமா திருமாவளவன்ட்டேருந்து கொஞ்சம் எடுக்கணும். மற்ற கட்சிகளை ஒன்று கொடுத்து தான் ஆகணும். ஒன்று கொடுக்குற வேல்முருகனும் மாமாக்காவுக்கெல்லாம் கொடுக்கணும். ஆனால் இதுக்கு அவங்களும் தியாகம் செய்யணும். அவங்க போட்டியிடக்கூடிய தொகுதிகளும் 150க்குள் மட்டுப்படுத்தணும். 150 55 வன்னியர்கள்ல நிச்சயமா பெரியவருக்கு ஒரு சடன் % கிடைக்கும். அதில் நான் திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்னதான் மாம்பழத்தை எடுத்தாலும் அங்கீகாரம் கொடுத்தாலும் பெரியவருக்குன்னு ஒரு 1/2% 3/4% கிடைத்தாலும் அது திமுகவுக்கு பெரிய பலம். வடதமிழ்நாட்டில் ரிஷிவந்தியம் நான் ஏற்கனவே சொன்னேன், திண்டிவனம் இங்கெல்லாம் தேமுதிக, கோவை, தெற்குல விருதுநகர்லாம் இருக்கு. இப்போ இந்த அம்மாவுக்கு என்னன்னா, பையனை எப்படியாவது சட்டமன்றத்துக்குள்ள அனுப்பிடணும். 1. 2வது ஒரு சீட் ராஜ்யசபாவில் வந்துடணும். அப்புறம் இவங்களுக்கான அங்கீகாரம் தடை போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இப்போ பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணியுடைய பாசிட்டிவ் சிக்னலை விட திமுகவில் கிடைச்சா நமக்கு ஒரு வெற்றியும் கிடைக்கும், ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தையும் நாம பெறலாம். அதனால தான் 10 சீட்டு கேட்குறாங்க. இந்த 10ல் அவங்க 1 2 ஜெயிச்சாலும் வாக்கு சதவீதம் அதிகரிக்கும்ல, அதை வைத்து அங்கீகாரம் பெற்றுவிடலாம். இது ரொம்ப கவனமாக தேமுதிக காய் நகட்டுது. பெரியவர் 7வது இது எனது கடைசி தேர்தல்னு சொல்றாரு. இதுதான் இப்போ நான் சொல்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த அம்மாவுக்கு பணம் அங்கே கிடைக்குது, அவங்களுக்கு பேரமும் கிடைக்கி இடமும் தராங்கிற. ஆனால் எடப்பாடி விரும்பலை, பாஜக விரும்புது. பாஜக ஒருத்தரையும் இழக்க விரும்பலை. ஏன்னா அவங்க அப்படி ஜெயிச்சலான்னு பார்க்குறாங்க. நேற்று நாம் கூட சொல்லியிருந்தோம், இது தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு. இதுதான் தற்போதைய நிலை. அடுத்த செய்திகளோடு உங்களை சந்திப்போம். நன்றி.